ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி நடந்துட்டு இருக்கு. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு பக்கம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த 10 நாட்களில் ஆஸ்திரேலியாவும் தீவிரமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, ஸோ இந்த கேமில் வந்து அடுத்த கேம் உள்ள வரத்துக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்திய அணியும் இதே வெற்றியோட இதே ஆதிக்கத்தோட அடுத்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் வின் பண்றதுக்கான ஒரு முயற்சியோடு தான் இந்திய அணி களமிறங்க போறாங்க. இப்போ ரோஹித் சர்மாவும் உள்ள வந்துட்டாரு. ஸோ அடுத்த போட்டியில் இருந்து அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு. முக்கியமான சேஞ்சஸ் எல்லாமே அடுத்த போட்டியில் நடைபெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. மூத்த வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் எல்லாம் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ அணியில மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. யாரை உள்ள கொண்டு வருவது, யாரை வெளியே உட்கார வைக்குவது அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ஸோ யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11th கம்பல்சரியா ரோஹித் சர்மா வந்து உள்ள வந்துருவாரு. சுப்மன் கில் வந்து காயத்திலிருந்து இன்னும் மீண்டு வராததால் இரண்டாவது போட்டியிலும் விலகி உள்ளதாக ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா தேவ்தீப் படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரோஹித் சர்மா உள்ள வர போறாரு. ஸோ பட் ஓப்பனிங் பேர் யாரா களமிறங்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. KL ராகுலா, ஜெய்ஸ்வாலா இல்ல ரோஹித் சர்மாவா ஜெய்ஸ்வாலா அப்படின்றது தான் இங்க பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் சூப்பரா பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க பெர்த்ல. ஸோ நல்லா அங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து அடியில் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்திய அணியில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை ஸ்பின்னுக்கு கொஞ்சம் டர்ன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருந்தா ஒருவேளை மேபி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி ஆகட்டும், அர்ஷித் ராணா ஆகட்டும், இவங்கெல்லாம் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ரோஹித் சர்மா மட்டும் உள்ள வர போறாரு, தேவ் படிக்கல் மட்டும் வெளியே போறாரு. ஸோ அடுத்து இதே லைன் அப் தான் போக போகுது. ஸோ என்ன பண்ண போறாங்க, இந்திய அணி எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, இந்த மாற்றம் நடைபெறுவதனால இந்திய அணிக்கு சிக்கல் ஏதாச்சும் ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது கூட உங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. பட் இந்திய அணியில பிளேயிங் லெவல்ல வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்த அதே ஸ்குவாட் தான் இருக்க போறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் முக்கியமான வீரர்கள் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரியான இல்ல. மேபி முக்கியமான வீரர்கள், சீனியர் வீரர்கள் யாராச்சும் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிச்சுடைய கண்டிஷன் பொறுத்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணி தான் உள்ள வர போறாங்க. மேபி அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரையும் ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணி ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேருமே அப்படி கன்சிடர் பண்ணி மேபி உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ்ல இருந்தாலும் கொண்டு வரல. ஏன்னா ரெண்டு பேருமே பேட்டிங்ல வந்து நிறைய மேட்சஸ் வந்து இந்தியா வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்திய அணி என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான ஸ்குவாட் எடுத்துட்டு வர போறாங்க, ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான திங்கிங் வச்சிருக்காரு, மேபி சீனியர் வீரர்ஸ்கெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்திய அணியின் வெற்றி ஆதிக்கம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தொடருமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் போட்டிருக்காங்க இந்திய அணி. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய பிராக்டிஸ் மேட்ச் வந்து ஆட போறாங்க பிரசிடென்ட் அணியோட. ஸோ அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல எந்த மாதிரியான ஆதிக்கத்தை வந்து எந்த பேட்ஸ்மேன் வந்து கொடுக்க போறாரு, ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ இந்திய அணியின் பிளேயிங் லெவன் குறித்தும் இந்திய அணியில் யார் யார் வந்து உள்ள வந்தா நல்லா இருக்கும், ஸோ எந்தெந்த வீரர் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான உங்களுடைய பிளேயிங் லெவனை வந்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.